திருமணக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண தடை விலகுவதற்கு என்ன செய்யணும்? ஏன்னா திருமண தடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த களத்திரஸ்தானமும் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்திலயும் வந்து பிரச்சனைகள் இருந்தா, அது நடத்த விடாம ஏதோ ஒரு வகையில தோஷம் பெற்றோ, ஏதோ ஒரு வகையில பிரச்சனை குடுக்கும். ஸோ, அப்ப கடக லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி. அப்ப அந்த கலத்திரஸ்தானத்த வந்து வலுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப சனிய வந்து திருப்திப்படுத்துவது ரொம்ப முக்கியம். அப்ப சனிக்கிழமை, சனி ஹோரையில வந்து பார்த்தீங்கன்னா, மூதாதையர்களுடைய வழிபாடு, முன்னோர்களுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யும் பொழுது, நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருமண தடை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். அதே மாரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். 27 வாரம் பசுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில கோதுமையும், நாட்டு சர்க்கரையும் கலந்து நீங்க பசுவுக்கு குடுத்துட்டு வாங்க. நிச்சயமா கடக லக்னக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுவதை கண்கூடா பார்க்கலாம். ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில இருக்கக்கூடிய திருவேழிமலை மாப்பிள்ளை சுவாமிய வந்து ஒரு தடவ தரிசனம் பண்ணி, அ நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக அந்த இறைவன் உங்களுக்கு அந்த திருமணத்தை நடத்தி குடுப்பார். அது ஆணாக